விடாப்பிடியான உப்புக்கரை அழுக்குக்கரை படிஞ்ச பாத்ரூமை கையை வலிக்காம கிளீன் பண்ண இந்த ஒரு லிக்விட் இருந்தா போதும். வேஸ்டான பாக்ஸ் இருந்தா எடுத்துக்கோங்க. இதுல 2 ஸ்பூன் துணிக்கு போடுற சோப்பு லிக்விட் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம், இது கூடவே 3 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகருக்கு பதில் லெமன் சாறு கூட சேர்த்துக்கலாம். வினிகர் சேர்த்ததும் மேல பொங்கி வரும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மேஜிக்கான கிளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு லிக்விட் இருந்தா போதும். எவ்வளவு விடாப்பிடியான அழுக்குக்கரை உப்புக்கரை இருந்தாலும் கையே வலிக்காம பளிச்சுன்னு கிளீன் பண்ணிடலாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்தா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜூஸ் பாட்டிலோட மூடியில சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க கிளீனிங் லிக்விட சேர்த்துக்கலாம். இதுல சேர்த்திருக்க சோப்பு லிக்விட், சோடா உப்பு, வினிகர் இது எல்லாமே விடாப்பிடியான உப்புக்கரையை போக்கி பாத்ரூம்ல இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல்லையும் போக்கிரும். கிளீன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருக்குதுங்கிறத பாத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்க லிக்விட எல்லா பக்கமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். பாத்ரூம் டைல்ஸ், பாத்ரூம் சுவர்ல இருக்க டைல்ஸ், டாய்லெட், பைப்பு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் கழிச்சு ஒட்டடை அடிக்கிற குச்சி இந்த மாதிரி உடஞ்சி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாம தூக்கி தூர போட்டிருப்போம். இந்த ஒரு குச்சி இருந்தா போது நின்ன இடத்துல நின்று நம்ம குனியாமலேயே ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். உடம்புக்கு முடியாதவங்க, வயசானவங்களா இருந்தா கூட இந்த ஒட்டடை குச்சி வச்சு கிளீன் பண்ணும் போது நீங்க கஷ்டப்படவே வேண்டாங்க. லைட்டா தேய்ச்சாலே போதும். பாத்ரூம் சோறுல இருக்கிற டைல்ஸை கிளீன் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த ஒட்டடை குச்சி வச்சுட்டு நின்ன இடத்துல நின்னே கிளீன் பண்ணிடலாம். இப்ப தண்ணி ஊத்திட்டு காட்டுறேன். கிளீன் பண்றதுக்கு முன்னாடி பாத்ரூம் எப்படி இருந்தது, கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா பளிச்சுன்னு கண்ணாடி பாக்குற மாதிரி பளபளன்னு மின்னுது. 1000 கணக்கில் கெமிக்கல் கலந்த லிக்விடெல்லாம் வாங்கி கிளீன் பண்ணணும்னா அது எல்லாருக்குமே ஒத்துக்காது. கையெல்லாம் எரிய ஆரம்பிக்கும். வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த ஒரு லிக்விட் மட்டும் இருந்தா போதும், பாத்ரூம் பளபளன்னு மின்னும்.